பேரவை தலைவர் அம்மா அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பொதிகை இலக்கிய மன்றத்தின் சார்பாக 2026-27 ஆண்டிற்கான முதல் இலக்கிய கூட்டம் மூத்தோர் சொல்லும் முது நெல் கனியும் முன்னே கசக்கும் பின்னர் இனிக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களை எமது நிறுவனத்தின் சார்பாக வணங்கி அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இலக்கிய கூட்டம்னு கூட்டிட்டு வந்துட்டு எல்லாம் நம்மளை விட வயதுல பெரியவங்களா உட்கார்ந்து இருக்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க. அவங்களுடைய அனுபவம் நமக்கு நல்லதொரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதற்கேற்ப இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக அமர்ந்து கொண்டிருப்பதில் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த பேராசிரியர். பகுதி நேர பேராசிரியராக இன்றும் பணிபுரிந்து வருகின்றார். அனைவருக்கும் கல்வி என்ற நோக்கத்தில் கல்வியை தொடர இயலாத மாணவர்களுக்கு தனி பயிற்சிகளை அளித்தும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஊக்க உரைகளை வழங்கி வருகின்ற ஐயா அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக தமிழ் முழக்க பேரவை செயலாளர் திரு நசீர் ஐயா அவர்கள் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியின் ஆயுட்கால உறுப்பினர். இந்து வேதங்கள் குறித்தும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் குறித்தும் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். இந்து மத கோட்பாடுகள் மீது அதிக அக்கறை கொண்ட ஐயா அவர்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்வடைகின்றேன். நிகழ்வில் வருகை புரிந்துள்ள தமிழ் முழக்க பேரவையின் பொருளாளரும் லயன் பஸ் கம்பெனியின் உரிமையாளருமான திரு ரமணி ஐயா அவர்கள் கோவில் அறங்காவலராகவும் ரோட்டரி சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளராகவும் விளங்கி வருபவர். பல கல்வி நிறுவனங்களுக்கு தொண்டு புரிவதோடு ஊக்க உரைகளையும் வழங்கி வருகின்ற ஐயா அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக தமிழ் முழக்க பேரவை தலைவர், தேசிய மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் செல்லப்பா ஐயா அவர்கள் இந்திய வரலாறு குறித்தும் உரையாற்றும் திறமை பெற்ற தகை சான்ற மூத்த சான்றோர்களுடனும் நெருங்கிய தொடர்புடையவர். இந்து தொடக்க பள்ளியின் பொறுப்பாளரும் சென்ற ஆண்டு முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது பெற்ற சிறப்புக்குரியவர். ஐயா அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். அத்தகைய சிந்தனையாளர்களின் உரை நல்லதொரு வழிகாட்டியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. வாய்ப்பிற்கு நன்றி. சிந்தனையில் விதைக்கப்படும் விதைகள் பொதுத் தேர்வை எதிர்கொள்ள இருக்கும் மாணவர்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் வகையில் பொதுத் தேர்வு தொடர்பான சிறப்புரையை வழங்க வருமாறு சிறப்பு விருந்தினர் தமிழ் முழக்க பேரவையின் கொள்கை பரப்பு செயலாளர் ஐயா அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். பேரன்பிற்கும் பெரும் மகிழ்ச்சிக்கும் உரிய
கல்லூரியின் செயலர் யதீஸ்வரி துர்கா பிரியா அம்மா அவர்களுக்கும், நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஆசிரியை அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக என் கண் முன்னே கடக அலைவோல் இரண்டிருக்கும் மாணவி கண்மணிகளை உங்கள் அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நான் தற்செயலாக நம்ம கல்லூரிக்கு வருகை தந்த பொழுது ஒரு அம்பாவையும் நமது கல்வி முதல்வரையும் சந்தித்து எங்கள் தமிழ் மொழி பயிர்களுடைய பெருமைகளை சொல்லி நமது கல்லூரியில் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கேட்க பொழுது அவர்கள் மனமும் வந்து ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். அதுதான் இன்று 19 முதலில் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அனைவரும் பானை தமிழ் முழக்க பேரவையை சேர்ந்தது. ஐயா சுப்பே அவர்கள் தேசிய நல்லாட்சி பெற்ற மத்திய மாநில விருது பெற்ற தேசிய நல்லாட்சி அவர்கள் எங்களுடைய தமிழ் முழக்க பேரவையுடைய தலைவர். அடுத்து அமர்ந்திருக்கும் நமது ஏற்கனவே வந்து சொல்லிவிட்டார்கள் நசீர் அவர்கள் செயலாளர். அடுத்து ரமணி அவர்கள் தமிழ் முழக்க பேரவையுடைய பொருளாளர். நாங்கள் 4 பேர்களும் தமிழ் முழக்க பேரவையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் முழக்க பேரவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. பாலக்குட்ட சைவ சபையில் ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 6 மணி முதல் 8 மணி முடிய எங்களுக்கு கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் காந்திஜி நேருஜி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிஞர் அண்ணா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவர்களுக்கும் அடுத்தபடியாக பல தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் போன்ற அறிஞர்களும் கலைஞர்களும் நமது நாட்டில் முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி நாம் அனைவருக்கும் தெரிந்துவதற்கு அவ்வளவு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பலருக்கு தெரியாத அவர்களை பற்றி அனைவருக்கும் தெரியும் நோக்கத்துடன், அந்த கொள்கையுடன் தான் இந்த தமிழக பேரவை செயலாளர்கள் தமிழக பேரவை இன்றும் செய்து கொண்டிருக்கிறது. பழைய தமிழ் அறிஞர்கள் பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் ஒன்று சொல்லுங்க கேட்டு உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு சொல்லுங்க. வி சடகோபனை பற்றி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? வி சடகோபன் ஒரு தமிழ் இசை அறிஞர், தமிழ் ஆய்வாளர், நம்ம நாட்டில் முன்னாள் வாழ்ந்தார் அவர். அதே மாதிரி அயோத்தியதாச பண்டிதர், நீங்க எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசிரியர்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமூக சீர்திருத்தவாதி, சாதி சேர்ந்த கொள்கைகளை நீக்கியவர். அவங்களை பற்றி நாங்கள் மாதம் அவங்களை பற்றி போட்டோ பேசிட்டு வரோம். இவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. முத்தமிழ் காவலர் டி.ஆ.பே. விஸ்வநாதன், யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? டி.ஆ.பே. முத்தமிழ் காவலர் டி.ஆ.பே. விஸ்வநாதன். முத்தமிழ் காவலர்னா நம்ம பழைய காலத்தில் தமிழ் இயல் இசை நாடகம். இந்த முத்தமிழ்களும் ஒரு முன்னால் வந்து கொஞ்சம் அழிந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இப்படிதான் போய் அதை காப்பாற்றி அதை மேல் வைத்து வளர செய்த முத்தமிழ். அதான் அவர் முத்தமிழ் காவலர். 3 இதையும் காப்பாற்றணும்னு சொல்லுவாங்க முத்தமிழ் காவலர். டி.ஆ.பே. விஸ்வநாதன். டி.ஆ.பேங்கிறது அவர் தந்தையார் பேர் வந்து பெரியண்ணன் பிள்ளை. அது பெரியண்ணன் பிள்ளைக்கு சகோதரி பேர் தான் ஆறுமுகம், அது கிட்டேண்ட கிருஷ்ணன். அதுதான் டி.ஆ.பே. மாதிரி. அவர் பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அந்த சாதி சங்க கொடுமைகளை எதிர்த்து போராடியவர். அவர் நம்ம தமிழக அரசு ஆண்டுதோறும் ஒவ்வொரு அணிகள் விருது வந்து ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதில் இந்த டி.ஆர்.பி. விருது வந்து 2000 ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு வராங்க.
2000 மட்டும் இன்னைக்கு இந்த ஆண்டு கூட கொடுத்துருப்பாரு. 2 ஆண்டு இடையில வந்து 2005 2006 மட்டும் இந்த விருது வந்து வழங்கப்படவில்லை. முதல் ஆண்டு விருது பெற்றவர்கள் 2005 பெற்றவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்த முத்துப்பிள்ளை சொல்லுவாங்க. அவர் அரசாங்க வேலையை பார்த்துட்டே தமிழுக்காக பாடுபட்டவர். அவருக்கு தான் அந்த முதல் விருது கிடைச்சது 2000 ஆண்டு. அப்ப கடைசியா போன ஆண்டு 2025 ஆண்டு நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு நபருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. நீங்க கேள்விப்பட்டீங்களா? அவரை பற்றி யாருக்காவது தெரியுமா? அப்படி தெரிஞ்சா சொல்லலாம். சென்ற ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு கொடுத்துட்டு வராங்க இந்த விருதை. முதல் ஆண்டு பெற்றது முத்துப்பிள்ளை, அவர் தஞ்சாவூர் சேர்ந்து. இப்ப இந்த கடைசி ஆண்டு 2025 விருதை இன்னைக்கு 26 ஜனவரி பொங்கல் ஊட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். யாருக்காவது தெரியுமா? வேற யாரும் இல்லை, எங்க தமிழ்முக பெருமையுடைய தலைவர் செல்லப்பாசார் அவர்கள் தான். சென்ற ஆண்டு தமிழக அரசால் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா கையால் குறிக்கப்பட்டது. முன்னால் ஆரம்பத்தில் பண்ண 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் 8 கிராம் தங்க பதக்கம் கொடுப்பாங்க. இப்போனா 5 லட்சம் ரூபாய் ரொக்க போனோம், 8 கிராம் தங்க பதக்கம் அவர் கையால் வந்த எங்க தலைவர் செல்லப்பாசார். நான் சின்னபடி போது ஐயா அம்மாட்ட கேட்டேன், இந்த சுதந்திரத்தை பற்றி சொன்ன வாய்ப்பு தந்தாங்க. அதை பற்றி இப்போ நம்ம சுதந்திர இந்தியா பற்றி தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கிறேன். முதல்ல சுதந்திரம்னா என்னன்னு தெரியும். சுதந்திரம் என்றால் என்ன? தனி மனித சுதந்திரம், அதாவது மற்றவர்களுடைய கட்டுப்பாடுகளோ அதிகார வரம்புகளோ ஆதிக்கமோ இல்லாமல் ஒரு மனிதன் தன் விருப்பப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பேர் தான் தனி மனித சுதந்திரம். நாட்டின சுதந்திரம் கேட்டா பிற நாட்டினரது அடக்குமுறைகளோ கட்டுப்பாடுகளோ அதிகார வரம்புகளோ ஏதாவது இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெற்று தன் விருப்பப்படி தன் அரசன் தன் நாட்டை ஆட்சிக்கு பெறுதான் நாட்டின் சுதந்திரம். அதன்படி பார்ப்போமே ஆனால் நம்ம இந்திய நாடு 1947க்கு முன்னால 200 ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டிஷ்காரர்கள் என்ற ஆங்கிலேயர்களால் நம்ம ஆளப்பட்டு வந்தோம். அவங்க கட்டுப்பாட்டுக்கு உள்ள நம்ம இருந்தோம். அவங்க அதிகார வரம்புக்கு உட்பட்டு இருந்தோம். அவங்க ஆட்சி நம்ம செய்து வறுமை வரிச்சுமை நம்ம தீராத இன்னல்களுக்கு உட்பட்டு இருக்கோம். அதுகளிலிருந்து 1947 ஆகஸ்ட் 15 அன்று நமது தேச தலைவர்கள் அனைவரும் இந்திய ரத்தத்தினாலும் அவர் வேறு மனம் கெட்டதுதான் இந்த சுதந்திரம். இதற்காக இதில் பின்னிலிருந்து நிறைய பண்புகள் இருக்கு, பின்னிலிருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை வழி போராட்டம், உப்பு சத்தியாகிரக இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், இது போன்ற அவருடைய போராட்டங்கள், சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய வீர செயல்கள், ஜான்சிராணி படை என்ற படை மூலமாகவும் யூனிய அமைப்பு போன்ற போராட்டத்தை நடத்தி நம்ம சுதந்திரத்தை வென்றிருக்காங்க. பகவத்சிங் போன்ற தூக்கு மேடைகள், இந்தியாவில் இருமுறை என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் படேல், ஜவஹர்லால் நேரு போன்ற தேசிய தலைவர்களுடைய அரசியல் வழி போராட்டங்கள், இவற்றுக்கு மேலாக தென்னிந்தியாவில் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகின்ற அஞ்சலி அம்மாள் அவருடைய வீர செயல்கள், இவர்கள் அனைத்தையுமே நமக்கு சுதந்திரம் அளிப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. முதல் இந்திய சுதந்திர போராட்டம் வந்து 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகம் மூலமாக தோன்றியது. அதன் பின் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது. அதிலிருந்து வந்த தலைவர்கள் அத்தனை பேரும் நம்ம சுதந்திரத்திற்காக வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி நம்ம பெற்ற சுதந்திரத்தை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமை. நம்முடைய நாட்டின் வளர்ச்சியாக நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பாடுபட வேண்டும். அடுத்து நாங்கள் இந்த கல்லூரியில வந்து சுதந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், சுதந்திரத்துக்கு பின் சுதந்திரத்துக்கு முன்னால் வந்து நமக்கு கல்வி சாலைகள்லாம் அவ்வளோ அதிகமாக கிடையாது. சுதந்திரத்துக்கு பின்னால கல்விகள் அதிகமாக வந்தது. மேல்நிலை பள்ளிகள் கல்விகள் அதிகமாக எண்ணிக்கை. அதுக்கு முக்கிய காரணம் வந்து காமராஜர் போன்ற பெண் தலைவர்கள் தான்.
நமக்கு கல்வி கண்டதே காமராஜர் தான். அவர் மூலமா நிறைய கல்லூரிகள் சரி, அது ஒரு கல்லூரி ஒழுங்குபடுத்தி நமக்கு சாரதா கல்லூரி. இந்த சாரதா கல்லூரி வந்து 1886ஆம் ஆண்டு, அதாவது நாம் சுதந்திரம் பெற்ற 39 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டு தொடக்கத்தில் தான் இந்த கல்லூரி வந்து நிறுவப்பட்டது. ராமகிருஷ்ணன் சபோபனா என்றவரால் தொடங்கப்பட்டது. அது தொடங்கப்பட்ட ஆண்டு இப்ப இன்னைக்கு 39 முடிஞ்சு அதே 40 ஆண்டு தொடங்கத்தான் நாங்கள் அதை பற்றி பேச வந்திருக்கோம். இந்தியா சுதந்திரம் பண்ணி 39 ஆண்டு முடிஞ்சு 40 ஆண்டு தான் நமக்கு கல்லூரி சாரதா கல்லூரி இது வந்து தொடங்கப்பட்டது. 39 ஆண்டுக்கு 40 ஆண்டு நாங்கள் பேச வந்திருக்கோம். இந்த சாரதா கல்வியினுடைய முக்கியத்துவம், அதாவது நல்ல ஒழுக்கத்துடன் நன்னெறிகளையும் ஏழைய மக்களுக்கு வழங்குவது என்று, அதான் முக்கியமான நோக்கம். முக்கியமான நோக்கமே ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உயர்தர கல்வியை அளிக்கப்பட வேண்டும், அது முக்கியமான நோக்கம். அதே மாதிரி இதனுடைய முக்கியமான மந்திரம் என்னவென்றால், முக்கியமான தாரக மந்திரம், கல்வியுடைய தாரக மந்திரம், கை நெஞ்சம் தலை ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு காலம். நம்ம கல்லூரியுடைய குறிக்கோளே இதுதான். அப்படிப்பட்ட பெரிய கல்லூரி நீங்க தான் படித்துக் கொண்டிருக்கிறது. அதான் பார்க்கணும், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம கல்லூரி படித்து ஒரு 3 ஆண்டுகள் முடிந்து பட்டம் பெற்று வெளியே போகும்போது நீங்க தேர்ச்சிக்கான பட்டத்தை மட்டும் பெற்றுக் கொண்டு செல்லவில்லை, நல்ல ஒழுக்கம் வாய்ந்த பெண்மணி, ஆன்மீக இறை வழிபாடுகளில் எந்த பெண்மணி என்ற படத்தை சேர்த்து நீங்க வாங்கிட்டு போறீங்க. இதான் எனக்கு சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்தாப்புல பகவத்கீதை பற்றி நான் உங்கள்கிட்ட 2 வார்த்தை சொல்லாம போனா என்னுடைய உரை வந்து முழுமைப்பட்ட உரையாக ஆகாது. பகவத்கீதை அதனுடைய முக்கியமான சாராம்சம் என்னன்னா, மகாபாரதத்தில் குருச்சேத்திரம் போகும்போது பாண்டவர்கள் தன்னை கௌரவன்னு போரிட்டு அர்ஜுனனுக்கு ஒரு மன தளர்வு ஏற்பட்டு, மன இறுக்கம், மன குழப்பமே. அந்த நேரத்தில் நான் பகவான் கிருஷ்ணன் தோன்றி அவருக்கு வாழ்வியல் தத்துவங்களை பற்றி நல்ல உபதேசங்களை போட்டார். பகவத்கீதையில முக்கியமான அம்சமே கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. உயிர் அழிவுக்கு, உயிருக்கு அழிவு உண்டு, ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. நல்ல உணர்வுகளுடன் முழு மனதோடு முழுமையாக இறைவனை வணங்கி இறைவனின் அருள் பெற வேண்டும். உலகப்பற்றை நீக்கி, சரியா, உலகப்பற்றை நீக்கி இறைவனை வணங்கி நல்ல மெய்யறிவு பெற வேண்டும். இது நீங்க வந்து படிக்கும் போது ஒரு 2 வார்த்தை நீங்க பிறகு படிச்சுட்டு படிக்க பகவத்கீதை வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். இந்த ஒரு அரிய ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கிய நமது கல்லூரி அம்பா அவர்களுக்கும் நமது முதல்வர்களுக்கும் எங்களோட ஒத்துழைத்து நமக்கு சரியான உதவிகள் செய்த நமது தமிழ் பராக் வைக்கோடி அவர்களுக்கு முழுமந்த நன்றிகள் முக்கிய கொள்கிறேன். ஆன்மீகம் நமக்கு அமைதியையும் நல்ல சிந்தனையும் வாழ்க்கையின் உண்மையான மதிப்புகளையும் கற்றுத் தருகிறது. இப்போது ஆன்மீக உரையை வழங்க சிறப்பு விருந்தினர் தமிழ் முழக்க பேரவையின் செயலாளர் ஐயா அவர்களை பணிவுடன் அழைக்கின்றனர். இந்த கல்லூரியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வந்திருக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு முதலில் இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களே, ஆசிரியரை வழங்க இருக்கும் கல்லூரியின் செயலாளர் அம்பா யத்தீஸ்வரி துர்கா பிரியா அம்பா அவர்களே, தலைமை உரை ஆற்ற வருகை வர இருக்கும் முனைவர் கமலா முதல்வர் அவர்களே, அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் தனலட்சுமி அம்மா அவர்களே தமிழ்துறை தலைவராக இருக்கின்றார்கள். நன்றி உரை ஆற்ற இருக்கும் செல்வ ஜோதி அவர்கள். இந்த நாள் சுதந்திரத்தை ஒட்டி வருவதால் நாம் சுதந்திர தினத்தின் நிகழ்வுகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது சம்பந்தமாக பேச இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முழு மூச்சாக ஈடுபட்டு சுதந்திரத்தை
மாணவர்களுடைய மாணவிகளுடைய முடிந்தாலும் நாம் முடிந்த அந்த சுதந்திர தின அன்னைக்கு கல்லூரி விடுமுறை, ஆனாலும் பின்னால் மாணவிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு இங்கே எங்களை எல்லாம் அழைத்து வந்த பேராசிரியர் ஐயா ஆறுமுகம் அவர்கள் மிகவும் பெருமைக்கு வாய்ந்தவர். அழகாக நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னார். அதையும் தொடர்ந்து என்னை தொடர்ந்து பேச இருக்கும் என்னுடைய நண்பர் பஸ் அதிபர் அருள்மிகு சித்தி விநாயகர் பெருமாள்புரம் கோயிலின் அறங்காவலர் குழு தலைவர் ரமணி அவர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்திய நாட்டின் ஜனாதிபதி விருது, தமிழக கவர்னர் விருது, முன்னாள் முதல்வர் கியாபே விஸ்வநாதன் விருது என்று எண்ணற்ற விருதுகளை வாங்கி பல்வேறு சேவைகளை செய்து வரும், வரலாறுகளை எல்லா கல்லூரிகளும் சென்று சேர்த்து கொண்டிருக்கும் ஐயா தேசிய நல்லாசிரியர் சின்னியா ஐயா செல்லப்பா ஐயா அவர்கள் இங்கே இந்த கல்லூரியை பொறுத்தவரை இங்கே நான் உள்ளே நுழையும் பொழுது அழகாக ஒரு பாடலை பாடி முதலில் துவக்கினார்கள். ஷஹனா பவது ஷஹனவ் புனத், அதாவது குருவுக்கும் சீடர்களுக்கும் உள்ள அந்த உறவையும் அவர்கள் மேம்பட்டு அந்த இறைவன் காப்பாற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும், நம்ம கல்வி தரத்தில் உயர்த்த வேண்டும். அவர்கள் இங்கே எப்படி சொல்கிறது என்றால், மனிதனையும் இறைவனையும் குருவையும் சீடனையும் குரு உபனிஷத்துகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவன், அதீதி தேவோபவன், இதெல்லாம் உபனிஷத்துல வர்றது. அது இந்த இது குருவுக்கும் சீடருக்கும் உள்ள ஒரு உறவு பற்றி அது எப்படி அவங்கள காப்பாற்றணும் அது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அழகான தைத்திரேய உபனிஷத்துலேருந்து வந்த வார்த்தைகள். அது மட்டும் இல்லை, சுவேதாசதரோ கட உபனிஷத்துலாம் இருக்கு. அதை பற்றி அழகாக பாடி இங்கே முதல் நிகழ்வை துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியின் தமிழ்தாய் வாழ்க்கையும் பாடினார்கள். அற்புதமான இந்த நிகழ்வுகளில் முழுமையாக பேச இருக்கு, சிறப்புரை ஆற்ற இருக்கும் தேசிய நல்லாசிரியர் ஐயா செல்லப்பா ஐயா அவர்கள் சுதந்திரத்திற்கு இந்த நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கின்றார்கள். அதனால் அதில் உள்ளே நான் செல்ல விரும்புகிறேன். ஆனாலும் ஒரு சில வினாக்களோடு சில பதில்களோடு நான் முடித்துக் கொள்கிறேன். பாரதத்தை பொறுத்தவரை சில பெருமை உண்டு. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாலேயே இங்கே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியது பாரதம். மகரிஷி வாக்பட்டர், சுஷ்ருதா இவங்கெல்லாம் அறுவை சிகிச்சையில் அப்பவுமே அவங்க 1000 வருஷம் 2000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாலே இவங்கெல்லாம் சாதனை பண்ணிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனியாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு என்று வியாபாரம் செய்ய போர்ச்சுகீசியர்களை பார்த்து இங்கே வந்தவர்கள் கல்கத்தாவிலே முதலில் வியாபாரத்தை துவக்கினார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன் வியாபாரத்தை பிரிவித்து ஆட்சியை பிடித்து நாட்டையே முழுமையாக கைப்பற்றினார்கள். சுமார் 200 ஆண்டுகள் இங்கே இந்த நாட்டை ஆட்சி செய்தார்கள். எண்ணற்ற செய்திகளை செய்திருக்கலாம். ஆனால் சுதந்திரம் என்ற ஒன்றுக்கு வேட்கை மக்களிடையே கொந்தளிக்கும் பொழுது எந்த அரசாங்கத்தாலும் நிற்க முடியாது என்பதை நிரூபித்தது இந்திய அரசாங்க மக்கள், இந்திய அரசியலமைப்பை சேர்ந்தவர்கள், இந்திய நாட்டைச் சேர்ந்த மக்களும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். போராடியவர்கள் ஏராளம். கோகலேயிலிருந்து பாலகங்காதர திலகரிலிருந்து எல்லோரும் எண்ணற்ற நபர்கள் போராடினார்கள். எத்தனையோ சிறை சென்றார்கள். கப்பலோட்டிய தமணன், பாவு சிதம்பரம் பிள்ளை, அது மட்டுமல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன், இது ஏற்கனவே ஆரம்பித்து ராணி வேலு நாச்சியார் அவர்கள் சொன்னதை போல் அஞ்சலை அம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, இன்னும் எல்லாம் சென்னையில் நீங்கள் பில்டிங்லாம் பேர் இருக்கும், தில்லையாடி வள்ளியெல்லாம் பார்த்தா தெரியும். அந்த அளவிற்கு பாடுபட்டு ரத்தம் சிந்தி கொடுமைப்படுத்தப்பட்டு வாழ்ந்த மக்களிடையே அவர்கள் பெற்ற சுதந்திரம் இது. அது என்ன, நாம 80 வருஷம் ஆயிட்டு. சுதந்திரத்துக்கு முன்னால எப்படி இருக்கும்னு இங்க இருக்கவங்களுக்கு 3/4 பேருக்கு தெரியாது. நம்முடைய பேச இருக்கும் முனைவர் ஐயா செல்லப்பா ஐயா அவர்களே சுதந்திரத்தை அடையும் பொழுது 5-6 வயது தான் இருக்கும். அடிமைப்பட்ட காலத்தில் அவர் பிறந்தவர். அப்படி என்றால் இந்த நிகழ்வு சுதந்திரம் என்பதே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது என்னது, அது என்னவோ நீங்கள் சுதந்திரத்திற்கு முன்னால் எப்படி இருந்தது என்றால், நீங்கள் நினைத்தாலும் இந்த கல்வியை கற்க முடியாது, நீங்கள் நினைத்தாலும் இந்த தொழிலை செய்ய முடியாது. உங்களால் ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா உத்தரவு, என்ன துணி அணிய வேண்டும், எப்படி அணிய வேண்டும் உத்தரவு, படிக்க வேண்டுமா உத்தரவு, தொழில் செய்ய வேண்டுமா உத்தரவு. அவர்களை கேட்டுத்தான் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தது.
அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில், ஏனென்றால் அவர்கள் நிலை அது, தன்னை அடிமையாக வைத்திருக்க வேண்டும், நம்மளுக்கு ரொம்ப கல்வி கற்றுவிடக்கூடாது, ஒரு அளவோடு இருந்து ரொம்பவும் கல்வி கற்று விட்டானால் அவன் நம்மை கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவான். அந்த நிலையில் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதை எதிர்த்து புரட்சி செய்து பெற்ற சுதந்திரத்தை இன்று நமக்கு அந்த வழி தெரியாது. ஆனால் அதன் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் ஒரு கல்லூரியை தேர்வு செய்கின்றீர்கள், உங்களுக்கு நினைத்த பாடத்தை படிக்கின்றீர்கள். ஒரு நிலையில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ மாவட்ட காவல் அதிகாரியோ உயர்ந்த பதவிக்கு செல்ல முடியும் என்றால் உங்களுடைய கல்வி, அந்த கல்வியை கொடுக்கக்கூடியது கல்வி நிலையங்கள். அந்த நிலையங்கள் ஒரு கட்டமைப்போடு இருந்தால்தான் அந்த கல்வி உயர்ந்த தரத்திற்கு அந்த மாணவர்களும் மாணவிகளும் வருவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகளிர் கல்லூரி இங்கே இருக்கின்றது என்றால் அதை கட்டி காத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த பெருமை யாருக்கு சேரும் என்றால் அந்த செயலாளர் அவர்களுக்கே சேரும். இங்கே எட்டீஸ்வரி துர்கா பிரியாம்மா, நான் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பொங்கலுக்கு மறுநாள் இங்கே வருவேன். இங்கே உணவு அருந்துவிட்டு தான் செல்வேன். அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன். செயலாளர் அவர்களின் கண்டிப்பு, முதல்வர் அவர்களின் வழி நடத்துதல் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த கல்லூரி எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த கல்லூரி. இங்கிருந்து செல், ஏனென்றால் நீங்கள் ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல், உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, அறிவாற்றல் எல்லாமே உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த நிலையில் இந்த கல்லூரி உங்களை தயார்படுத்துகிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல. நான் சொன்னேனே, வாக்படர், சுசுரிதா இவங்களெல்லாம் முன்னோர்கள், ஏன்ஷியன்ட் மகரிஷிகள், அவர்கள் செய்யாத சாதனைகளே இல்லை. இதைவிட நீங்கள் இன்று நவீன காலத்தில் உங்கள் கையிலே செல்போன், டிவி, எத்தனையோ ஒரு இடத்திலே நடக்கக்கூடியது, அமெரிக்காவிலும் ஒரு மலையிலே நடக்கக்கூடியது இங்கே உட்கார்ந்த இடத்தில் பார்த்து விடுகின்றீர்கள். இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் எதுவுமே இல்லாத நேரத்தில் சாதித்தவர்கள் என்றால் உங்களுக்கு சாதனை புரிவதற்கு எண்ணற்ற சாதனங்கள் இங்கே இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டும். நாம் இந்த சுதந்திரத்தை ஒன்று கேட்கலாம், ஏன் இரவு 12 மணிக்கு கொடுத்தார்கள்? மவுண்ட் பேட்டன் பிறகு நமக்கு வைஸ்ராயாக வந்தார். அவர் வைஸ்ராயாக வந்த பிறகு எங்கே கொடுக்க வேண்டும் என்பது அவர் 15ஆம் தேதி முடிவு செய்து விட்டார். ஆகஸ்ட் 15 முதலில் அவர்கள் 1948 கொடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லையை மீறி சென்று கொண்டிருந்தது. ஏன் கொடுக்க முடிந்தார்கள்? 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஆங்கிலேய அரசாங்கம் ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்தித்து விட்டது, பொருளாதாரத்தை சிக்கலை சந்தித்து விட்டது. இனி இவர்களை எல்லாம் நாம் கையோடு வைத்திருக்க முடியாது, ஒவ்வொருவரையாக கலட்டிவிடு. நாம் ஒரு வீட்டில் ஒரு செலவுகள் வந்தால் ஒவ்வொரு செலவுகளை கட் பண்ணி விடுவோமே, அதே போல் அவர்கள் அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவர் ஜப்பான் வீரர்கள், அவர் கிழக்கு இந்த ஆசிய கமாண்டராக இருக்கும் பொழுது ஜப்பான் வீரர்கள் 2ஆம் உலகப் போரில் சரணடைந்தார்கள் அவரிடம். அதனால் அந்த தேதியை தான் நான் சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார் மவுண்ட் பேட்டன் பிரபு. சொல்லு, அந்த நேரத்தில் நமக்கு நாட்கள் சரியில்லை என்ற நிலைப்பாடு, அந்த ஜோதிடர்களின் கணிப்புப்படி நாட்கள் சரியில்லை. அதனால் என்ன சொன்னார்கள் என்றால், இரவு 12 மணிக்கு ஆங்கிலேயர்கள் புத்தாண்டு, அந்த புது நாள் பிறக்கிறது. 12 மணி தாண்டி அந்த ஆகஸ்ட் 15 தான் கொடுப்பேன் என்று சொன்னார். 12 மணிக்கு அவருக்கு நாள் பிறந்தது. நமக்கு அதிகாலை 6 மணி சூரிய உதிப்பதிலிருந்து தான் ஒரு நாளின் கணக்கு எடுப்போம். அந்த நிலையில் தான் இந்த இரவில் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதுவும் பாராளுமன்றம், பழைய பாராளுமன்றத்தின் மத்திய ஹாலில் வைத்து கொடுக்கப்பட்டது. அந்த காலையில் 5:30 மணி 6 மணிக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அங்கே உலகமே தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கும்போது இந்தியா விழித்தெழும் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நிகழ்ச்சியில் இங்கே உங்களை எல்லாம் அந்த நிகழ்த்திய உரைக்கு பேர் ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி என்ற வார்த்தையை அவர் பேசினார். ஆக அழகான அப்படிப்பட்ட சுதந்திரம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம். எனக்கு முன்னால் சிறப்பு பேச்சாளர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த இன்றைய நம்முடைய பாரத பிரதமர் நமக்கு இங்கே இந்த முக்கிய கருவியாக, முக்கிய வார்த்தையாக நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நவீன இந்தியாவை உலகத்தில் தலை சிறந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், யுவசக்தி விக்ஷித் பாரத் என்ற ஒரு வார்த்தை. ஆக இளைஞர்களின் கையில் எல்லாம் இருக்கிறது. அந்த இளைஞர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் நினைத்தால்தான் அந்த நிலைக்கு வர முடியும் என்பதை நமக்கு பொறுத்தவரை நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் எண்ணற்ற சுதந்திரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பகவத்கீதையிலேயே ஆன்மாவில் இருந்து சுதந்திரம் பெற வேண்டும். ஆன்மா கட்டுப்பட்டு ஒன்றுக்கு கட்டுப்பட்டு ஒரு ஆசைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. ஆன்மா சுதந்திரம், கர்மா சுதந்திரம், எல்லாவற்றிலும் சுதந்திரம் வேண்டும்.
ஒரு மனிதன் எதற்கும் கோபம், பொறாமை எல்லாவற்றையும் அடக்கி ஆள வேண்டும். அதில் சுதந்திரம் இருக்க வேண்டும். இந்த சுலோகங்கள் எல்லாம் பகவத்கீதையிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் நான் இன்னொரு நாள் பேசும்பொழுது தெளிவாக உங்களுக்கு வேதங்கள் என்ற தலைப்பில் பேசும்பொழுது பேசுகின்றேன். மனிதனுக்கு இறை சக்தி, இறை நம்பிக்கை, ஆன்மீகத்தோடு கூடிய கல்வி நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும். பேராசிரியர் சொன்னதை போல் ஒழுக்கம் எங்கே வரும்? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் வரும். நீங்கள் படிக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் வரும். நீங்கள் வளரக்கூடிய இடத்தை பொறுத்துதான் வரும். தேர்ந்தெடுக்கக்கூடிய புத்தகத்தை வைத்துதான் ஒழுக்கம் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவரின் நல்லவனாய் பார்த்தால் அவன் நண்பனை தெரிந்துவிடும் என்று சொல்வார்கள். அதே போல் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுத்து விட்டாலே அந்த கல்லூரியிலே நமக்கு தெரிந்துவிடும். ஆன்மீகமும் அறிவும் சேர்ந்து வளரக்கூடிய கல்லூரி இது. இந்த கல்லூரிக்கு பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர். சங்கரானந்த சுவாமிகளிலிருந்து பழைய அம்பா அவர்கள் எனக்கு மிக மிக நெருக்கம், ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அம்பா அவர்கள் மறைந்த தினமும் வந்தேன். அதற்கு பிறகு அந்த மறைந்த பிறகு 40 நாள் 41 நாள் நிகழ்வு வந்தேன் என்று சொல்லி இங்கே அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இந்த கல்லூரி ஒரு பெருமை வாய்ந்த கல்லூரி. இன்னும் வருங்காலத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை அளவிற்கு உயர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனம் வேண்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியினுடைய பொதிகை இலக்கிய மன்றம் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிய அம்மா அவர்கள், அறிமுக உரையாற்றிய அப்பா அவர்கள், தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரிகள், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கிற ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேருடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வகுப்பாக நடக்கல, இல்லை நம்ம என்னோட பேசுகிற போகிறோம். எல்லாரும் ஒரு வகுப்பு நடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. கீழே மேலே ஒரு செக்ஷன் வருது. அதனால தயவு செய்து இதை ஒரு நமக்குள்ள ஒரு இன்டராக்டிவ், நமக்குள்ள ஒரு பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எடுத்துக்கொள்க. நீங்கள்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு கல்லூரிக்கும், இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பெருமை இருக்கிறத விட ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு பேர் இருக்கு. இந்த கல்லூரி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த கல்லூரி அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னதுல இன்னைக்கு சாரதா மகளிர் கல்லூரி அப்படின்னு சொன்னால் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் உலக அறிவிலும் ஒப்பற்றவராக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயரை இந்த கல்லூரிக்கு வாங்கி கொடுத்திருக்கின்ற அத்துறை முன்னாள் சித்தார் பாடங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு மாணவராக இருந்தவன் தான், பரீட்சை எடுத்தவன் தான். ஆனால் அந்த பருவத் தேர்வில், வாழ்க்கை தேர்வில் நான் இன்னும் வெற்றி பெற்றுக்கிறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அதுக்கு காரணம் ஐயா அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி சங்கரானந்த சுவாமிகள். அவரை பற்றி நான் பேசாமல் இங்கே இருந்தால் நான் இங்கே வந்ததுக்குரிய அர்த்தமே இல்லாமல் போயிடும். அவரால் எனக்கு ஒரு பாக்கி இருக்கிறது. இந்த கல்லூரிக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை தொடர்பு உண்டு. அதில் இடையில சில ஆண்டுகள் மட்டும் தொடர்பு இல்லாமல் போயிட்டுது. நான் சங்கரானந்த சுவாமிகளை இங்கே இருந்த பெரியவர்களுக்குலாம் தெரியும். டாக்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு இருந்தாங்க. அவங்க தான் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய டீனாக இருந்தவர்கள். என்னுடைய தந்தையாருக்கு மிக மிக நெருங்கிய குடும்ப நண்பர்கள். 2 பேரும் லயோலா கல்லூரியில் படித்த காலத்தில் இருந்து பழக்கம் இன்னைக்கு அந்த குடும்ப தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மூலமாக தான் நான் சங்கரானந்த சுவாமிக்கு அறிமுகமானேன். அப்போதான் சங்கரானந்த சுவாமியுடைய ஒரு பார்வையில் அவரால் ஒழுக்கத்திற்கும் வளர்க்கப்பட்டவர் தான். பல சிக்கல்கள், பிரச்சனைகள் என்னுடைய குடும்பத்திலையும் தொழிலையும் வந்தபோது இங்கே தான் இரவு பகல் பாராமல் அவரை இரவுல சந்திச்சிருக்கேன், பகல்ல வந்திருக்கேன், மதியம் வந்திருக்கேன். அப்போ அவருடைய அறை அங்கே இருக்கும். என்னை வரவழைச்சு முதல்ல என்னை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் என்னுடைய குறைகள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கி எங்கள் குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் 97 நவம்பர் 27 எங்கள் தந்தையார் மறைந்து விட்டார்கள். மறைந்த பிறகு எங்கள் குடும்பத்துக்கு வெறும் தந்தை ஸ்தானத்திலிருந்து ஆதரவாக இருந்தவர் மட்டுமல்லாமல் சரியான அடுத்த ஒரு வருடம் 98 நவம்பர் 27 எங்களை அழைத்து என்னுடைய தாயார், நான், என்னுடைய மனைவி எல்லாமே இந்த கோவிலில் தான் இருந்தோம். எங்களை முழுமையாக அன்னைக்கு எங்களுடைய இருக்க செஞ்சு அப்படி ஒரு ஆறுதலை எங்களுக்கு சொன்ன ஒரு பெரியவர் சங்கரானந்த சுவாமிகள். அப்படிப்பட்டவருடைய அவர் எனக்கு வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்த பரீட்சைகள் நான் தேர்வாயிட்டாரா தெரியல. இடையில வரக்கூடிய முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஆனாலும் நான் சார்ந்திருக்கின்ற ரோட்டரி கிளப் மூலமாக பெரிய கோவிட் அப்புறம் நாங்கள் அமெரிக்கா நன்மைகளுடைய ஒரு உறுப்பினர் மூலமாக ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு 1 லட்சம் புத்தகங்கள் பல்வேறு தலைப்புகளில் இறக்குமதி செய்து அந்த புத்தகங்களை எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் கொடுத்தோம். அப்படி இதே கல்லூரியில் கொண்டாந்து கொடுக்கும்போது நானும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அதுதான் சமீபத்தில் வந்தது. அதற்கு பிறகு இங்கு நாங்கள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்திக் கொண்ட நிர்வாகத்திற்கும் தமிழ் முழுக்க பேரவை தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் ஆர்வம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப தான் பேசப்போவதில்லை. சுதந்திர இந்தியா
முன்னாடி எப்படி இருந்தது பின்னாடி எப்படி இருந்ததை பற்றி ஐயா அவருக்கு விரிவாக பேசுவாங்க. ஆனால் சில விஷயங்களை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். பெண்களுடைய நிலை சுதந்திர இந்தியாவில் அற்றும் இன்றும் 80 ஆண்டுகளில் எப்படி இருக்குன்னா, 1947 இந்தியா சுதந்திரம் அளித்த போது பெண்கள் 9% மட்டும்தான் படிச்சிருந்தாங்க. அவனுக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனால் இன்னைக்கு 74% பெண்கள் படித்திருக்கிறீர்கள். அப்படிங்கிறதா இந்த சுதந்திர இந்தியாவில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வரலாறு. இந்த பெண்களுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த அரசியலமைப்பு பல்வேறு சட்டங்கள் மூலமாக உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உங்கள் உரிமைகளை மீட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அறிவிக்கப்பட்ட பொழுது ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை 1950 இந்த இந்திய அரசாங்கம் சுதந்திரத்துக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு தெளிவாக பிரகடனப்படுத்தி இருக்கிறது. 54ஆம் ஆண்டு தான் பெண்களும் ஓட்டுரிமை ஓட்டளிக்கலாம் வாக்களிக்கலாம் என்ற உரிமையை இந்த இந்தியா தான் உங்களுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் பெற்றுக் கொடுத்தது. 1955ஆம் ஆண்டு தான் பெண்களுடைய திருமணத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும் வரதட்சணை கொடுமை இன்னைக்கு இருக்கு. அந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது 1961ஆம் ஆண்டு தான் பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்புறம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் சமமான ஊதியங்கள் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு முறையை நீக்குவதற்காக 1976 ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான ஊதியம் அப்படிங்கிற சட்டமும் அந்த வருடத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுக்கும் விதமாக 2005 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 89 பெண்களுக்கு சொத்துரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2002 உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல 33% ஒட்ட உங்களுக்கு பங்களிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சட்டங்கள் மூலமாக உங்களுடைய உரிமைகளை உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்திய அரசாங்கம் சுதந்திரத்துக்கு பிறகு நிறைவேற்றிக் கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இங்கே இருக்கின்ற அன்னை சாரதாம்பாள் அவருடைய கடைசி வாழ்க்கை முடியும் நேரத்தில் அவர்கள் கொடுத்த கடைசி 3 வார்த்தைகள், டோன்ட் ஃபைட் வாட் வித் அதர்ஸ், அடுத்தவர்களிடம் குறைகளை காணாதீர்கள், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், உங்களிடத்திலே என்ன குறைகள் இருக்கிறது அதை நாம் எப்படி சரி செய்யலாம் என்பதை உணருங்கள், அண்ட் யூனிவர்சல் லவ், உலகம் முழுவதும் தங்களுடைய சகோதரர்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய சகோதரிகள் என்ற இடத்தோடு வாழுங்கள் என்று சாரதாம்பாள் அவர்கள் இறுதியாக முன் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் மனதில் கொண்டு இந்த சமுதாயத்தில் பெரியவர்களாக உயர்ந்தவர்களாக உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இந்த கல்லூரிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய நிகழ்ச்சி தலைவர் அவர்களே, எனது அருமை மாணவிகளே, எனக்கு முன்னாடி பேசிய தமிழ் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். அருள்மிகு இங்கு இருக்கின்ற காந்திமதி அம்மாளை நினைத்து வணங்கி போற்றுதலுக்குரிய சங்கரானந்த சாமியை போற்றி என் உரையை தொடங்குகிறேன். நாங்கள் உரையாற்றவோ பேசவோ நான் விரும்புவதில்லை. நான் பாடம் நடத்துபவன். உங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை நடத்தினால் நல்லா இருக்குமே என்று எண்ணியவன். சங்கரானந்தா சாமிகள் இருக்கின்ற பொழுது இங்கு மாதிரி பாடம் நடத்தினேன் 1988. அவர் என்னை ஒரு மகனாகவே ஏற்று எனக்கு அறிவுரையும் வழங்கி நான் சந்தித்த போது அவர் ஒரு புத்தகம் தந்தார், கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று. அந்த புத்தகத்தை இப்பொழுது என் கண்முன்னே வைத்திருக்கிறேன். நேரடியாகவே வந்து விடுவோம். சுதந்திரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்தது. 4 நாளைக்கு முந்தி எல்லோரும் கொண்டாடணும். தலைப்பு என்னது? சுதந்திர இந்தியா. சுதந்திர இந்தியா. சுதந்திரத்துக்கு முந்தி இல்லை, முந்தி இருக்கிறது கூட எங்கள் தலைவர்கள் அருமையாக பேசிவிட்டார்கள். போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல், வெள்ளையனே வெளியேறு, சட்ட மறுப்பு, கள்ளுக்கடை மறியல், அது இதுன்னு போராட்டங்கள் பண்ணி ஆங்கில பேரரசை அகற்றுவதற்காக போராட்டம் நடத்தி 1947 ஆகஸ்ட் 15 என் சித்தப்பா ஆகஸ்ட் 14 இரவே வந்துவிட்டது என்பதெல்லாம் வரலாறு. நாம சுதந்திரத்துக்கு பின்
1947 இன்று வரை 80 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 80 ஆண்டில் இந்தியா எப்படி இருக்கிறது, நமது நாடு எப்படி இருக்கிறது, எப்படி உயர்ந்திருக்கிறது, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் வறுமையில் இருந்தோம், பஞ்சத்தில் இருந்தோம், பசியில் இருந்தோம், கல்வி அறிவு இல்லாமல் இருந்தோம், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தோம், அதையெல்லாம் இப்பொழுது எப்படி சீர் செய்திருக்கிறோம் என்பதை பற்றி தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். நாடு சுதந்திரம் பெற்றவுடன் நமது முதல் பிரதமர் யாருன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய முதல் பிரதமர் ஏன்னா உங்கள்கிட்டையும் கேட்டா நல்லா இருக்கும். முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அந்த பண்டித ஜவஹர்லால் நேரு தான் முதல் பிரதமராக இருந்து நம்மை ஆண்டவர். அப்பொழுது நாடு வறுமையில் இருந்தது, பஞ்சத்தில் இருந்தது, கல்வி அறிவு இல்லாமல் இருந்தது, விவசாய முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது. அதை உயர்த்துவதற்காக 1952 முதல் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று இந்தியாவின் பிரதமர் ஆனார். அப்ப இந்த நாடை முன்னேற்ற வேண்டும், என்ன செய்வது என்று நினைக்கின்ற பொழுது 5 ஆண்டு திட்டங்கள், 5 ஆண்டுகளாக இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக திட்டங்களை போட்டு, விவசாயம் வேண்டுமானால் தண்ணி வேண்டும், தண்ணி வேண்டுமானால் மழை பெய்ய வேண்டும், மழை பெய்ஞ்சால் ஓடிய தண்ணீரை தடுக்க வேண்டும், தடுப்பதற்கு அணை கட்ட வேண்டும். அணையை கட்டியவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. பக்கலானங்கள் ஒரு விவசாயத்தை வந்தாச்சு. தொழிலுக்கு சாரம், மின்சாரம் வேண்டும். இப்படிலாம் ஒரு செய்தி 1952 அவர் 1964 மே 27 வரை அவர் பிரதமராக இருந்தார். 17 ஆண்டுகள். இந்த நேரத்தில் நமது நாடு முன்னேறி கொண்டு இருக்கிறதே என்பதை எண்ணி பொறாமைப்பட்ட சீனா என்கிற ஒரு நாடு, இமயமலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நாடு நம்மீது படையெடுத்தது. சீன யுத்தம் வந்தது. மற்றதுக்கெல்லாம் போகலை, ஏன்னா அரை மணி நேரத்தில் முடிக்கணும். பிரதமர் மோடி வரைக்கும் வரணும். அப்ப அந்த ஜவஹர்லால் நேரு இருக்கும்போது போர் வந்துச்சு. அதுக்கு நிறைய கொள்கை, பஞ்சசீல கொள்கை, போஸ்டிசேரா கொள்கை, என் நடுநிலைமை கொள்கையோடு அவர் இருந்தார். ஆனாலும் சீனா நம் நாட்டின் மீது படையெடுத்தது. இந்த படையெடுப்பால் அவருடைய மனம் பாதித்தது. அப்பொழுது அவர் ரேடியோவில் பேசினார், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், எந்த இராணுவ தளவாடங்களும் நம்மிடம் இல்லை, ஆகவே தாய் நாட்டை காக்க நீங்கள் தங்கம் தாரீர் என்றார். அனைவரும் தங்கத்தை கொடுத்தார். அனைவன் தன்னுடைய கையில் இருக்கிற மோதிரத்தை, கையில் இருக்கிற வளையை, கழுத்தில் கிடக்கிற தாலியை கூட கொடுத்து தாய் நாட்டை காக்க அப்பொழுது பொங்கி எழுந்து கொடுத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு மதுரை வீரன் படத்தில் வந்த தங்க வாழையே கொடுத்தார். நிறைய. ஆனாலும் சீன படையெடுப்பால் அவர் பாதிக்கப்பட்டதனால், சீன படையெடுப்பு அவருடைய நெஞ்சம் பாதிக்கப்பட்ட, இதயம் பாதிக்கப்பட்டதால் 1964 மே 27 காலமானார். அதன்பின் இந்த நாட்டை யார் காப்பாற்றுவார்? இனி இந்த நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்ற முடியும் என்று ஒரு பெரியவர் சொன்னார். அந்த பெரியவர் வேற யாரும் இல்லை, கனம் சி ராஜகோபாலாச்சாரி. ராஜகோபாலாச்சாரி யார் என்று, ராஜாஜி யார் என்று இப்பொழுது உங்களிடம் கேட்டால் தெரியாது. அதை வளர்க்கணும்னா அது ஒரு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆகவே அடுத்த பிரதமரை கொண்டு வர வேண்டும். அடுத்த பிரதமரை கொண்டு வருவதற்காக கல்வி கண் திறந்த காமராஜ் அவர்தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சொன்னபோது அவர் என்ன செய்தார்? லால் பகதூர் சாஸ்திரி என்பவரை பிரதமராக்கினார். அவர்தான் இரண்டாவது பிரதமர். அவரை பத்தி சொல்லலாம், நிறைய நேரம் இல்லை. அவர் இருக்கும்போது 1965 நம் மீது பொறாமை கொண்ட பாகிஸ்தான் நம் நாட்டின் மீது படையெடுத்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் உள்ளதை சொல்ல, அதன் மீது படையெடுத்தது. அந்த படையில் அப்பொழுது நாம தங்கம் கொடுத்தது மேல நமக்கு ராணுவம் வந்துட்டு, டேங்க் வந்துட்டு, போர் விமானம் வந்துட்டு. ஆனாலும் பாகிஸ்தான் நம்மீது படையெடுத்த போது அந்த பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா சாபர் செட்டு விமானம் என்கிற ஒரு விமானத்தை கொடுத்தது. அமெரிக்காவில் உள்ள பேட்டன் டேங்க் என்கிற டேங்கையும் கொடுத்தது. ஆனால் நம்முடைய ராணுவ வீரர்கள் நம்முடைய ஆவடியில் செய்யப்பட்ட டேங்க், நம்முடைய பெங்களூரில் செய்யப்பட்ட விமானம், அந்த அமெரிக்கா விமானத்தையும் அமெரிக்கா பேட்டன்டையும் சுக்கு சுக்காக நொறுக்கியது இந்திய வீரர்கள், இந்திய விமானங்கள். கைத்தட்டுங்கம்மா. அதான் நாம் வெற்றி பெற்றோம். உணர்ச்சி வரணும். இந்த நாடு வெற்றி பெற்றது. அதனாலே நாம் இங்கு இப்பொழுது வாழ்கிறோம். 65 பாகிஸ்தானை தோற்கடிச்சோம். இந்திய வரலாறு. தீரத்தில் வென்ற சாஸ்திரி, வீரத்தில் வென்ற சாஸ்திரி. உடனே 2 பேருக்கும் சமாதானம் பண்ணுவோம். இன்னும் ஆப்கானையும் லால்பூர் சாஸ்திரியும் சோவியத் நாடு இருக்கிற கோசிசிங் டாஸ்கண்ட் ஒரு ஊருக்கு வர சொன்னார். ஆப்கானும் போனார், லால்பூர் சாஸ்திரி போனார். 2 பேரும் போய் சமாதானம் பண்ணுதாங்க 10 நாளா. அவர் 1966 ஜனவரி 1 டாஸ்கண்ட் போனார். 10 நாளா பேசுறாங்க. 10 நாளா சமாதானம் பேசுறாங்க. 10 நாளா பேசி 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 சமாதானத்தில் வென்று ஊருக்கு வரணும். ஜனவரி 10 இரவு சந்தோஷத்தில் படுத்திருந்தார். இரவு சந்தோஷத்தில் படுத்திருந்த லால்பூர் சாஸ்திரி அங்கேயே காலமானார். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்றால், நீங்கள் பட்டாதாரி ஆகிறீர்கள், அரசு தேர்வு எழுதுகிறீர்கள், அதில் நிறைய கேள்விகளை கேட்கிறார்கள். வரலாற்றிலும் புவியியலும் 20% கேள்வி நான் பேசுகின்ற உரையிலேயே பதில் இருக்கிறது. இரண்டாவது பிரதமர் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? லால்பூர் சாஸ்திரியை குட்டி கடிக்க வேண்டும். பாகிஸ்தான் யுத்தம் யார் காலத்தில் வந்தது? லால்பூர் சாஸ்திரி காலத்தில் வந்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து உரையாற்ற வந்திருக்கிறோம். லால்பூர் சாஸ்திரி அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இதே காமராஜ் டெல்லி போகிறார். அப்பொழுது 3வது பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 3வது பிரதமர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா, யாராவது சொல்லுங்களேன். யார் சொன்னா? சொன்னது யாருமா? இந்திரா காந்தி சொன்னது. எங்க வாப்பா, உனக்கு ஒரு 100 ரூபா பரிசு. உடனே எல்லாரும் இந்திரா காந்தி என்று சொல்லியிருக்க வேண்டும். இந்திரா காந்தி வந்தார்.
திருமதி இந்திரா காந்தி. 3வது பிரதமர், ஒரு பெண் பிரதமர் வந்தார். அவங்க என்னென்ன செய்தாங்க சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவங்க தான் பேங்க் தனியாரிடம் இருந்த வங்கியை பொது உடைமையாக்கி உங்களையும் பேங்குக்கு போக வச்சவர் திருமதி இந்திரா காந்தி. அதை உங்களுக்காச்சு பேங்கை எல்லாரும் பயன்படுத்தணும். அதை தொடக்கி வைத்தது திருமதி இந்திரா காந்தி அவர்கள். மன்னர் மானியத்தை ஒழித்தது திருமதி இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தி ஆண்டார்கள், 77 வரைக்கும் ஆண்டார்கள். ஒரு 77 பொது தேர்தலில் திருமதி இந்திரா காந்தி தோற்றுவிட்டார். திருமிகு மொரார்ஜி தேசாய் என்கிற ஒரு IAS ICS படித்த மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் 4வது பிரதமர். 4வது பிரதமர் மொரார்ஜி தேசாய். கேள்வி கேட்பாங்க ஸ்டாஃப் செலக்ஷன்ல, 4வது பிரதமர் யாருன்னு. மொரார்ஜி தேசாய். அது எந்த மாநிலத்துக்காரன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. எந்த மாநிலம்னு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. குஜராத். மோடி இன்னைக்கு பிரதமர் இருக்காரு, அந்த மாநிலத்தில் பிறந்தவர் தான் மொரார்ஜி தேசாய். ஒரு ஆண்டார். அவர் ஆளுகின்ற பொழுது பாராளுமன்றத்தில் ஒன்று இந்தியில பேசணும் அல்லது ஆங்கிலத்தில் தான் பேசணும். ஒன்று இந்தியில தான் கேள்வி கேட்கணும் அல்லது ஆங்கிலத்தில் தான் கேள்வி கேட்கணும். எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே அமைதியாகவே இருந்தார்கள். இங்கே இருந்து ஒரு தமிழன் ஒரு மெம்பர் போனார். என்னடா இவ்வளவு பேர் அமைதியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியவில்லை, இந்தியும் தெரியல, செவடனாய் ஊமையாய் இருப்பதை பார்த்தார். உடனே அவர் சொன்னார் பாராளுமன்றத்தில், அவரவர் மொழியில் தாய்மொழியில் வினா தொடுப்பதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று மொரார்ஜி தேசாயிடம் கேட்டார். மொரார்ஜி தேசாய் என்ன சொன்னார்? அதுக்கு ஒரு கமிட்டி போட்டார். மொழி கமிட்டி, லாங்குவேஜ் கமிட்டி, இன்னொரு கமிட்டி போட்டார். ஏமா கேட்கியா? இங்க சிரிச்சாங்க, கேட்காது. மொரார்ஜி தேசாய் கமிட்டி போட்டார். ஜெகஜி பண்டா தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அனைத்து மொழியிலும் கேள்வி கேட்கலாம். இப்ப அது வந்துட்டு தமிழ்ல பேசுறத நீங்க பாராளுமன்றத்தில் இப்ப பாக்கிய இதையெல்லாம் அன்று தொடக்கி வைத்தது மொரார்ஜி தேசாய் தான். ஒரு மொரார்ஜி தேசாய் சர்க்கார் கவிழ்ந்து விட்டார்கள். அப்புறம் ஒரு பிரதம மந்திரி பாராளுமன்ற கூட்டாமலே ஒருத்தர் இருந்தார். அது உங்களுக்கு தெரியாது, நானும் கேட்கக்கூடாது. சரண் சிங் இருந்தார். அவர் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டார். அப்புறம் தேர்தல் வந்து மீண்டும் திருமதி இந்திரா காந்தி பிரதமரானார். அப்ப சீக்கியர்கள் கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டான். காலிஸ்தான் வேணும்னா, பஞ்சாப்காரன் தனிநாடுன்னா, சீக்கியர்கள்னா காலிஸ்தான்னா ஒரு கோயில் புனிதமான இடத்துல ஆயுதங்களை கொண்டு வச்சிருந்தான். இந்த அம்மாவை பார்த்தது, இதனால கோபம் வந்தது, வருத்தம் வந்தது. அதனால சீக்கியர்கள் இந்த அம்மாவினுடைய காவலர்களே சீக்கியர்களாக இருந்து 1964 அக்டோபர் 31 காலை 10 மணிக்கு அலுவலகத்துக்கு வரும்போது திருமதி இந்திரா காந்தியை சுட்டுக் கொன்று விட்டார்கள். முதல்ல மகாத்மா காந்தியை சுட்டாச்சு. அப்ப ஜட்ஜின்னு சொன்னாங்க, நாங்கள் சுதந்திரம் தந்தது 1947 ஆகஸ்ட் 15. நீங்கள் 5 மாதம் கூட அவரை பாதுகாத்து வைக்கவில்லை. 1948 ஜனவரி 30 காந்தியும் சுட்டுக் கொண்டு விட்டீர்கள். ஜட்ஜில் சொன்னார். இந்திரா காந்தி சுட்டாச்சு. அடுத்த பிரதமர் யாரு? என்னம்மா? ராஜீவ் காந்தி. அவருடைய மகன் விமான ஓட்டி அவர் பிரதமரானார்.
அவரு பிரதமரான உடனே உங்களுக்கு 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் வாக்குரிமையை தந்தவர் ராஜீவ் காந்தி. கை தட்டப்படாதா? உங்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு முதல் மனிதன் ராஜீவ் காந்திப்பா. கேள்வி கேட்பா, 18 வயதில் வாக்குரிமையை தந்தவர் யார்? ராஜீவ் காந்தி. அவரு செய்த சேவைகள், காரியம், கணக்கு அதுக்கெல்லாம் போனா சரியா வராது. அவரை இறக்கிட்டாங்க, கவுத்துட்டாங்க. கவுத்துதுன்னா பெற்று அடுத்த பிரதமர் மண்டல் கமிஷன் தந்த, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, படிப்பு தந்த ஒரு பிரதமர் வந்தார், விபி சிங். அவரு பிரதமர் ஆனார். அதுக்கு மேல அது சொல்ல முடியாது, சொல்லலாம். விபி சிங் என்னென்ன செய்தார்னு அது ஒரு இவ்வளவு தண்டிக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. அவரையும் கவுத்து விட்டுட்டாங்க. அடுத்த பிரதமர் சந்திரசேகர் என்பவர் பிரதமரான. அந்த சந்திரசேகரையும் கவுத்து விட்டுட்டாங்க. பொது தேர்தல் வந்தது. பொது தேர்தல் வந்தது 1991. அதுக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அதுக்கு நம்முடைய பிரதமர், முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி பிரச்சாரத்துக்கு வரார். ஆந்திராவில இருந்து, ஹைதராபாத்ல இருந்து வரார். இங்க சிரிப்பெரும்புதூர்ல அவர் பேசணும். ஒருத்தர் வேண்டாம், வர வேண்டாம், ஐயோ ஆபத்து இருக்கு, வேண்டாம். விடுதலை புலிக்காரன் வில்லங்கம் பண்ணுதான், ஆபத்து இருக்கு. இலங்கையில இருந்து நமக்கு சதி வருது, வேண்டாம். ஒருத்தன் வரணுங்க, ஒருத்தன் வேண்டாங்க, ஒருத்தன் போகணுங்க, ஒருத்தன் போவாண்டாங்க. ஆகவே அந்த ராஜீவ் காந்திங்கிற அற்புத தலைவன் 1991, ஏன்னா உங்களுக்கு உங்க மனதில் பதினஞ்சுக்காக நெருக்கி சொல்லுதேன். 1991 மே மாதம் 21ஆம் தேதி ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ராமானுஜர் பிறந்த சிறிபெரும்புதூரில் கூட்டம் 10 மணிக்கு வந்துட்டார். அவரை தனிமனித கொண்டு மூலம் தனுசு என்பவரும் ஒத்தக்கண்டு சிவராசனும் அவரை மாலைப்படுவது போல் நடித்து வெடிக்குண்டு வைத்து ராஜீவ் காந்தி சுட்டுக் கொண்டு விட்டார். அப்ப எத்தனை கொலையாச்சு? காந்தி ஒரு கோலாய், திருமதி இந்திரா காந்தி ஒரு கோலாய். சொல்லுங்க, ராஜீவ் காந்தி ஒரு கோலன்னு சேர்ந்து சொல்லுங்க. அவருக்கு பிரதமர் 1991 பிரதமர் யார்? ராஜீவ் காந்திக்கு அப்புறம் சுட்டுக் கொண்டதுக்கு அப்புறம் முதல் அந்த பிரதமர் யார்? சிரிக்காத ஒரு மனிதன் உண்டு, அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியும். சிரிக்காத ஒரு பிரதமர் நரசிம்மராவ், ஆந்திராக்காரர். 5 வருஷம் அற்புதமாக ஆண்டவர். 5 வருஷம் நீங்க அமெரிக்காவில் வேலைக்கு போலாம், நீங்க ஜெர்மனிக்கு வேலைக்கு போலாம், நீங்க ஜப்பானுக்கு வேலைக்கு போலாம், எந்த நாட்டுக்கும் வேலைக்கு போலாம், எந்த நாட்டிலும் நீங்கள் தொழில் அமைக்கலாம். உலகமயமாவுதல், தாராளமயமாவுதல் போன்ற திட்டத்தை கொண்டு வந்து உங்க கையிலும் என் கையிலும் 1000 2000 வைத்தவர் நரசிம்மராவ். இப்போ பயில 1 ரூபா கிடையாது, 1 ரூபா தேவையும் இல்லை. இங்க 12 ரூபா டீ குடிக்கிறதுக்கு சீப்பே இருக்கு. இப்போ காசே வேண்டாங்க, பஸ்ல ஏறினா கூட 50 ரூபா வேணும்னு வேண்டாம், இப்படி காமிச்சா போதும். ஆக அந்த நரசிம்மராவ் நரசிம்மராவ் வந்தார். நரசிம்மராவுக்கு அப்புறம் அவர் நிறைய சொல்லலாம். அவருடைய சாதனை, அவர் தான் இந்தியாவை உலகத்தில்
செல்வமிக்க நாடாக ஆக்கின மனிதன் நரசிம்மராவ். அவரை பற்றி தனி புக்கு படிக்கணும். கூட அதுக்கப்புறம் பிரதமர் யார்? கர்நாடகத்துக்கார், இவங்களுக்கு தெரியும். தேவகவுடா பிரதமர் வந்தார் போனார். அதுக்கப்புறம் ஒரு பிரதமர் வந்தார், ஐ.கே. குஜ்ரால். நேரு இறந்தபோது அந்த பாடிய 4 பேர் சுமந்தாங்க. அதுல ஒருத்தர் சுமந்தவர் தான் ஐ.கே. குஜ்ரால் என்பவர் பிரதம மந்திரியாக இருந்தார். அவரும் போச்சு. அடுத்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய். அடல் பிகாரி வாஜ்பாய். அந்த வாஜ்பாய் தான் பிரதமர் ஆனார். அவர் தான் சாதாரண ரோடாக இருந்ததை 8 வழிச்சாலையாக்கி, 4 வழிச்சாலையை 8 வழிச்சாலையாக்கி, கல்கத்தாவில் இருந்து மேக்க லாகூர் வரைக்கும் ரோடை போட்ட மனிதன் அந்த வாஜ்பாய். வாஜ்பாய் அவ்வளவு பெரிய விஷயம். இந்தியா உலகத்தில் ஒரு நிமிர்ந்த நாடு. ராக்கெட் மன்னர், பொக்ரான் மன்னர், அணுக்குண்டு தயாரித்த அற்புத மனிதர் அப்துல் கலாமை அடையாளம் காட்டிய அற்புத மனிதர் வாஜ்பாய். வாஜ்பாய், அப்துல் கலாம், ராமேஸ்வரம் நம்ம ஊரு, நம்ம தமிழ்நாடு. தமிழ்ல தமிழ் வழியில் படித்தவர். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது வீடு வீடா பேப்பர் போட்டவர். அந்த அப்துல் கலாமை அடையாளம் காட்டியவர் நம்ம 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 வாஜ்பாய். அந்த வாஜ்பாய நம்ம அம்மா ஒரு ஓட்டுல தோக்க வச்சு, அது எந்த அம்மான்னு வேண்டாம், அது இவ்வளவு திரும்ப வாஜ்பாய் வந்துட்டார் பிரதமராக. அந்த பிரதமராக வாஜ்பாய் வந்த பிறகுதான் மக்கள் குடியரசுத் தலைவர் என்கிற அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தது வாஜ்பாய். இன்னைக்கு அப்துல் கலாம் உலகமெங்கும் போற்றப்படுகிறார். அணுக்குண்டு நீ பூமியில இருக்கலாம், செவ்வாய்க்கு போகலாம் என்பதை காட்டினார். அம்மா பேசி கேட்க, அம்மா ஏ அம்மா என்னதான் நீ கொஞ்சம் கேளுமா, அப்படிட்ட பேசாது. நான் பேசுறேன்ல, 85 வயசுல இந்த தொண்டையில நான் எந்த குறிப்பு இல்லை பேசுறத நீ பார்த்து ரசிக்க வேண்டாமா அம்மா, பேசாத. வாஜ்பாய் ஒரு வாஜ்பாய் வாஜ்பாய்க்கு அப்புறம் யார் பிரதமர்? என்னம்மா நிதி அமைச்சராக இருந்து நரசிம்மராவ் காலத்தில் நிதி அமைச்சராக இருந்து நம்முடைய உலகத்தில் இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் சரிவு ஏற்பட்ட போது இந்திய பொருளாதாரத்தை காப்பாற்றிய அன்றைய நிதியமைச்சர் இன்றைய பிரதமர் மன்மோகன் சிங். அவர்தான் பிரதமராக இருந்தார். அவர் இருக்குதான் தகவல் உரிமை சட்டம் ஒரு சட்டம் வந்தது. இந்த சட்டத்தில் கொண்டு வந்தது யார்? மன்மோகன் சிங். அவர் 10 ஆண்டு ஆண்டார். அதன் பின் யாரு பிரதமர்? என்னம்மா மன்மோகனுக்கு அப்புறம் பிரதமர் யார்? பொது அறிவு வேண்டும், பத்திரிகை படிக்க வேண்டும், அல்லது இப்போ பத்திரிகை படிக்காட்டாலும் தொலைக்காட்சியிலையும் கையில் இருக்கிற செல்லிலேயே யாருன்னு வந்துடுமே. யாரம்மா? சொல்லுமா சத்தம் போட்டு. இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி. இன்றைய பிரதமர் 2014 4வது தேதி பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள். அவர்தான் பிரதமர். அவர் என்னெல்லாம் செய்தார், அவர் என்னெல்லாம் பண்ணார், அது நிறைய இருக்கு.
இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி என்னெல்லாம் செய்தாருங்கிறது இப்போ 3ஆவது தடவை ஒரு பிரதமராக வந்துட்டார். இனிய ஒவ்வொருத்தரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இவ்வளவு நிதியும் நம்ம செய்யணும்னா இன்னைக்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இந்தியாவை பற்றி, வேற யாரும் சொல்லலை. இன்னைக்கு வந்து இந்தியா அதில் தலைப்பை நல்லா போட்டுருக்கீங்களே, சுதந்திர இந்தியா கண்ணோட்டத்தை 79 ஆண்டு வரைக்கும் 80 ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு படிப்படியா விட்டு சொன்னது போல இன்னைக்கு இந்தியா சொல்லுகிறது. உலகத்திலேயே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். எந்த நாட்டிலையும் 21 வயது நிரம்பியவருக்கு, ராஜீவ் காந்தி வந்த மறுவு 18 வயது நிரம்பியவர்களுக்கு அனைவருக்கும் ஏழை எளியவன் பணக்காரன் பாட்டாளி பட்டாதாரி பட்டமுள்ளவன் பட்டா வைத்திருப்பவனுக்கு வாக்குரிமை அல்ல, அனைவருக்கும் வாக்குரிமை தந்த ராஜீவ் காந்தி ஜவஹர்லால் நேரு அந்த அனைவருக்கும் இன்று வாக்காளர் அட்டையை புகைப்படத்தோடு தந்தது நமது இந்தியா. இது உலகம் போற்றுகிறது. இதைத்தான் நேற்று சொல்லியிருக்கிறார். நேற்று சொன்னது இன்னைக்கு பத்திரிகையில் வந்தது. இந்திய தேர்தல் நடைமுறைக்கு அதிபர் ட்ரம்ப் பாராட்டு. கைச்சட்டுக்குமா இந்தியாவை பெருமையா அமெரிக்கா சொல்லும் போது ஏன் உணர்ச்சி வர மாட்டேங்குது? வரணும். ரெண்டு பாராட்டிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க ஊர்ல பண்ண முடியல, வாக்காளர் அட்டையோடு புகைப்படத்தோடு தந்தது இந்தியா தான் என்று சொன்ன ட்ரம்பே சொல்லிட்டார். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, நம்முடைய பொருளாதாரத்தையே ஆட்டிப்படுத்திக்கிட்டு கிடக்கான். நம்மளை அமெரிக்காவுக்கு வேலைக்கு ஒரு விசாவில் கெடுபிடி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பேற்பட்ட ட்ரம்பே சொல்லுகிறார். ஆகவே இந்தியா பெருமையாக இருக்கிறது, இந்தியா உயர்வாக இருக்கிறது. இன்னும் அப்துல் கலாம் கண்ட கனவு இந்தியா வல்லரசு ஆகும். அந்த வல்லரசு ஆக வேண்டுமென்றால் உங்களை போன்றவர்கள் பெண்கள் உழைக்க வேண்டும், அக்கறை கொள்ள வேண்டும். அவ்வளவு. அந்த அக்கறைக்காகத்தான் கல்வி நிலையங்களில் பெண்களுக்கு கல்வி நிலையத்தை எங்கள் ஐயா ரமணி அவர்கள் பெண் கல்வி சொன்னார். பெண் கல்விக்காக எத்தனை பேர், லட்சுமணசாமி முதலியார், டாக்டர் ராதாகிருஷ்ணன், யாருன்னு உங்களுக்கு தெரியாது. 2வது ஜனாதிபதி நம்மூருக்கார் திருத்தணிக்கார், அவருடைய பிறந்த தினம் வர்ற 5ஆம் தேதி. அவர் ஆசிரியராக இருந்து படிப்படியாக உயர்ந்து சைதாப்பேட்டை கல்லூரி பேராசிரியர், கல்லூரி முதல்வர், அடுத்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தருக்கு அப்புறம் ரஷ்ய தூதுவர், அதுக்கப்புறம் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர், அப்புறம் இந்தியாவின் குடியரசுத் தலைவர். அவருடைய பிறந்த தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் 5ஆம் தேதி வருகிற 5ஆம் தேதி சனிக்கிழமை அவருடைய தினம் ஆசிரியர் தினம். அவர் பெண் கல்விக்காக, பெண்கள்லாம் ஒரு காலத்துல எப்படி படிச்சாங்க நான் நடைமுறையில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். என் மனைவி 8ஆம் கிளாஸ் தான் படித்தா, முடிச்சேன். நான் சொல்லிட்டேன், நானும் 12 படிச்சுட்டேன். ஏன்னா படிப்பு இப்ப படிக்கிறீர்கள், சாரதா கல்லூரி உங்களுக்கு இருக்கு, அழகா ஒழுக்கம் அறிவு பொது அறிவு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கு, ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்கு. இங்கே படித்தா ஒழுக்கம் இருக்கும். நான் ஒரு பிள்ளைய கொண்டு சேர்த்தேன், அது சேலை கட்டணுமேன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு மறுநாள் வர மாட்டேன். இப்படிலாம் நான் அனுபவத்தில் உள்ளவன். 8 படிக்கும் போது
இனி படிக்க வேண்டாம், இனி சமைச்சக்குள்ள இனியெல்லாம் வெளியே அனுப்ப முடியாது, ஆகவே படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரியவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார், எங்கள் மாமா வீட்டு. ஏமா படி, 9 நான் கொண்டு சேர்த்துட்டேன். நான் கொண்டு சேர்த்துருந்தேன் 9. அப்பொழுது இருந்த ஒரே பள்ளிக்கூடம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் பள்ளிக்கூடம். ஹைகிரவுண்டு ஆஸ்பத்திரிக்கு எழுத்தாக்கள் இருக்கிற சொல்லுமா, காந்திமதி பள்ளிக்கூடத்தில் தான் என் மனைவி 11 படித்தார். பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ணிட்டா. எந்த பரீட்சை சர்வீஸ் படித்தார். உடனே வேலைக்கு 18 வயசுல என் பெஞ்சாதி வேலைக்கு போயிட்டான். இது உங்களுக்கு ஒரு நடைமுறை வச்சு. அவை இப்போ படிப்பில் பெண்கள் பாதிக்கு மேலே எல்லாருக்கும் உயர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு 38 மாவட்ட ஆட்சித்தலைவரில் 18 பேர் பெண்கள். ஐஏஎஸ் செக்ரட்டரி பாதி பேர் பெண்கள். ஆகவே இவர்களெல்லாம் படித்து உயர்ந்து நிமிர்ந்து வருகின்ற பொழுது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேற்கொண்டு படிக்க வேண்டும். நாட்டுக்கும் நமக்கும் பயனுள்ளவராக இருந்து இந்த நாட்டை உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்கிற அமைப்பை நானும் ஐயா அவர்களும் கேட்ட பதிலுக்கு சொன்ன இதுக்கு உங்களுக்கு எங்கேயாவது தேர்வு எழுதினால் அதில் ஒரு 10 கேள்வி இதிலிருந்து வரும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் படியுங்கள், படித்துக்கொண்டே இருங்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு இந்த நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் தமிழ் பேராசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி என்னுடைய உரையை இத்துடன் முடிக்கிறேன். வணக்கம். பணிவான வணக்கங்கள். இன்றைய இனிய நிகழ்வான சுதந்திர இந்தியா ஒரு கண்ணோட்டம் என்னும் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்விற்கு அருளாசி வழங்கிய கல்லூரி செயலர் அம்பா அவர்களுக்கும் மேலான வழிகாட்டுதல்களை வழங்கிய கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கும் பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி அம்மா. நமது மரபிற்கேற்ப அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையை வழங்கிய தமிழ்துறை உதவி பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் நிகழ்வில் முத்தாய்ப்பாக விளங்கும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்த தமிழ்துறை தலைவர் அம்மா அவர்களுக்கும் பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி அம்மா. அடுத்ததாக இன்றைய நிகழ்வின் சிறப்பை மேலும் உயர்த்தும் வகையில் வளர்ந்து வரும் இந்தியாவின் வளர்ச்சி சாதனைகள், எதிர்கால பார்வை, பொது தேர்வுகளின் முக்கியத்துவம், ஆன்மீகத்தின் சிறப்பு மற்றும் ஊக்க உரையை வழங்கிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொதிகை இலக்கிய மன்றத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா. மேலும் இந்நிகழ்வை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய பொதிகை இலக்கிய மன்றத்தின் உறுப்பினர்களுக்கும் நிகழ்வில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு உரையிலிருந்து பெற்ற கருத்துக்களை நம் வாழ்வில் செயல்படுத்துவோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.